வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீ வரியான்னு தான் கேட்குறாங்க. திருநங்கைகள் வயிறு இருந்து சாபம் விட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆஞ்சில் விஜய் மாதிரி ஏமாத்திட்டு போனால் அந்த சாபம் கண்டிப்பாக அந்த ஆணை வந்து சேரும். தன்னை தானே அழிச்சுக்கிட்டு ஆணை வாழ வைக்கக்கூடிய ஒரு காதல்னா அது திருநங்கை காதல் மட்டும்தான். பாம்பேலலாம் வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து அங்கீகாரத்தன்மையோடு நடக்குது. நீ இதுக்கு முன்னாடி ப்ராஸ்டியூஷன் பண்ணேன்னு நீயே சொல்லிட்ட, இப்போ நான் வந்து போனால் என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்குறாரு. வானம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது திருநங்கையை பற்றி நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸும் இருக்குது. திருநங்கையை பற்றி ஒரு பெண்கிட்டயோ ஆண்கிட்டயோ கேட்டால் அவங்களுக்கு சரியாக தெரியாது. திருநங்கையை பற்றி ஒரு திருநங்கை கிட்ட கேட்டால் மட்டும்தான் அது சரியாக தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மா கூட தான் இருக்கும். அவங்கக்கிட்ட திருநங்கையை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம்மா. வணக்கம் அம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை பற்றி நிறைய வந்து கெட்ட விஷயங்கள் பரவிட்டே இருக்குது. அவங்க திருநங்கைகள் சில பேர் பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க, ஐடி கம்பெனிக்கு போகிறாங்க, போலீஸாக இருக்காங்க, டீச்சராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, அந்தளவுக்கு வளர்ந்து வந்துட்டாங்க. இருந்தாலுமே சில பேர் மட்டும் இந்த பஸ்ஸில் வந்து கை நீட்டி காசு வாங்குறாங்க, கொடுக்கலன்னா அடிக்கவும் செய்கிறாங்க. அதுவும் இந்த வடக்கன்ஸ் கிட்ட அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னவா இருக்குமா? அதாவது இப்போது ஆண் பெண் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கா? இல்லை. அப்போது சிலருக்கு மட்டும்தான் வேலை. அதில் குறிப்பிட்டு திருநங்கை இனத்தை சேர்ந்த மக்களுக்கு எல்லாரும் படிக்கலை. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் படிப்பு, அறிவு, கல்வி எல்லாம் கிடைக்கல. இப்போ இருக்கிற திருநங்கை ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் கல்வியறிவு, எல்லா வசதிகளும் அப்பா அம்மா ஏற்றுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ தான் கிடைக்கிது. அப்போ கிடையாது. அப்பத்தி இருந்து அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரே தொழில் யாசகம்தான். இந்த யாசகம் கேட்டு போகக்கூடிய தொழிலை மட்டும்தான் அப்பத்தி திருநங்கைகள் எல்லாமே பிழைச்சாங்க. இப்பத்தி சூழ்நிலை வேற, அப்பத்தி சூழ்நிலை வேற. ஆக அப்போ பழைய திருநங்கைகள் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யாசகம் கேட்டால் மட்டும்தான் பிழைப்பு. ரெண்டாவது ப்ராஸ்டியூஷன் பண்ணால் மட்டும்தான் பிழைப்பு. இது வந்து அன்றைய காலகட்டங்கள்லேருந்து இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க, தொழில் கிடைக்கிது. அதுவும் போராடி தான் வராங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா போராடி தான் வெளியே வராங்க. எல்லாருக்கும் ஈஸியாக ஒன்றும் கொடுத்துடல. இப்போ போலீஸ் வேலை வந்து போன உடனே திருநங்கைக்கு தூக்கி கொடுக்கல. அதுலேயும் பல பிரச்சனைகள் பண்ணி போராட்டம் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க. சத்துணவு டீச்சராக இன்றைக்கி ஒரு திருநங்கை வந்திருக்காங்க. அவங்க பல போராட்டங்கள் சந்தித்து கொடுக்கவே மாட்டேன்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணி பல மனுக்கள் போட்டு பல விதமான சிக்கல்களுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலுக்கே அவங்க வந்திருக்கிறாங்க. ஆக வாய்ப்பு கிடைக்காத வரை எல்லாரும் இந்த தொழிலை தான் செய்தாகணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுப்பில் எந்த திருநங்கையும் எந்த ஆணையும் அடிக்க மாட்டாங்க, எந்த பெண்ணையும் அடிக்க மாட்டாங்க. சும்மா சீன்றது, அவங்கள பற்றி கேலி பண்ணுறது, சிரிக்கிறது, தவறாக அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த திருநங்கைகள் அடிக்கிற அம்மக்களம் பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக செய்வாங்க. ஓகேம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா திருநங்கைகளை வந்து ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு நாஞ்சில் விஜயன் விஷயத்தில் வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு, திருநங்கையை அவர் ஏமாத்திட்டாருன்னு. அந்த திருநங்கை மேம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. திடீர்னு இவர் அவங்க ஒய்ஃப் கூட வீடியோ போட்டப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது திருநங்கைக்கு நியாயம் எப்போ கிடைக்கும்? திருநங்கைக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு வந்து இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு திருமணமான ஒரு நபர். அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு பழக்கம் இருக்குது, நாஞ்சில் கிட்ட வந்து எனக்கு பழக்கம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நீ என்ன செஞ்சிருக்கணும், திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்திருக்கிறீங்க, லிவிங் டுகெதர் உறவில் இருந்திருக்கிறீங்கன்னா உன்னுடைய சேஃபை நீ அப்போவே பார்த்துருக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு மீடியாவில் இருக்கிற பிரபலமான ஒரு நபர், நீங்களும் ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்பொழுது ரெண்டு பேரும் இணைந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் தொடர்றீங்கன்னா இதை வந்து நீங்கள் எங்கேயாவது அறிவிச்சிருக்கணும், தெரிவிச்சிருக்கணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சரவணன் சரோஜான்னு சொல்லி ஒரு திருநங்கை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2 வீட்டார் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இது முன்னாடியிலிருந்தே நீங்கள் இந்த உறவில் இருந்தது உண்மைனா நீங்கள் அதை அப்போவே தெரிவிச்சிருக்கணும் இல்லையா, மீடியாவில் தெரிவிச்சிருக்கணும். இப்போ அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நீங்கள் போய் அதை சொன்னீங்கன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதுக்கு உண்டான நியாயங்கள் கிடைக்காது. இன்னொரு விஷயம், இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அந்த பெண்ணையே மோசம் பண்ணிட்டு ஆண்கள் வந்து போகிறாங்க. அந்த கேஸு எத்தனையோ கோர்ட்டில் இருக்குது, டிவோர்ஸ் கேஸ். ஒன்று ஏதாவது பண்ண முடிஞ்சதா? பண்ண முடியல. அப்போ நீ இந்த கேஸில் வந்து என்ன நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியும்? ஒன்றும் கிடைக்காது. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள இது வரைக்கும் பர்சனலாகவே ஒரு விஷயம் இருந்தது, 2 பேருக்குள்ள கனெக்டிவிட்டி இருந்தது உண்மைன்னா நீ அதை பர்சனலாகவே பேசி அதுக்கு உண்டான சுமூகமான முடிவை கொண்டு வந்திருக்கணும். இப்போ வந்து திடீர்னு மீடியாவில் போனீங்க, அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சம் விரிசல் அடியுமே கண்டி சேர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை.
ஓகே. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா 6 வருஷமா நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அவருக்கு குழந்தை பெத்துக்கணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நானே தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரு, அப்புறமா ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு, அப்புறமா தங்கச்சின்னு சொல்றாரு. எதுவுமே இல்லாம ஒரு பொண்ணு கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போக மாட்டாங்கல்ல? கண்டிப்பா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காதுன்னு நான் சொல்லல. கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அது 100க்கு 100% உண்மைதான். அவங்க அப்படி இல்லாம கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போக வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஆனா இப்போ அதே அந்த திருநங்கை வந்து ஒரு சாதாரண திருநங்கை கிடையாது. ஒரு எந்த நாலேஜும் இல்லாத ஒரு அறிவில்லாத ஒரு திருநங்கை கிடையாது. எல்லா விதமான கனெக்டிவிட்டியுமே அவங்களுக்கு இருக்கு. அவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு காலத்துல நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதை நாஞ்சில் விஜயன் கேட்குறாரு, இதுக்கு முன்னாடி நான் ப்ராஸ்டியூஷன் பண்ணேன், இப்போ அதே மாதிரி நான் அவ கூட இருந்திருந்தேன்னா இப்போ அவங்களாம் என் கூட என் பொண்டாட்டி கூட எப்படா இருக்குன்னு சண்டை போட மாட்டியா அப்படின்னு நாஞ்சில் விஜயன் கேட்குறாரு. கண்டிப்பா இதை கேட்குறாரா இல்லையா? அப்போ நீங்க ஒரு ப்ராஸ்டியூஷன்றதை பப்ளிசிட்டியாவே நீங்க வந்து நான் ஒரு காலத்துல பண்ணேன்றதை நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ அதை ஒரு பாயிண்டா அவர் பேசுறாரு. அவரு பொறுத்திருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா 10ல் ஒருத்தர் நானும் வந்துட்டு போயிட்டேன் அப்படின்ற கருத்தை தான் அவர் முன் வைக்கிறாரு. அதான் உண்மை. அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க உண்மையா இருந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா ஒன்றும் தெரியாத திருநங்கையா நீ இருந்திருந்தா பரவாயில்ல, உனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன பண்ணியிருக்கணும், உனக்கு உண்டான சேஃபை முன்னாடியே தேடி இருக்கணும். இப்போ வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த பழக்க வழக்கத்துக்கு உண்டான எந்த விதமான ப்ரூஃபையும் நீங்க வெளியிடாம வச்சிருக்கீங்க இல்லையா? இப்போ நீங்க வெளியிட்டு அதை ப்ரூஃப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் நிச்சயமா. இப்போ நீங்க கூட என்ன இப்போ அவர் நாஞ்சில் விஜயன் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீ இதுக்கு முன்னாடி ப்ராஸ்டியூஷன் பண்ணேன்னு நீயே சொல்லிட்ட, இப்போ நான் வந்து போனா என்ன தப்பு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த வார்த்தையை அவர் கேட்டிருக்காரு ஒரு இன்டர்வியூல, இதே சேனல்ல அவர் கேட்டிருக்காரு. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணணும், நீ அப்படி லிங்க்ல இருந்து 6 வருஷமா நானும் நீயும் லிங்க்ல இருந்து உண்மைனா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் சப்மிட் பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு தெரிய வரும் உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு திருநங்கைக்கு உண்டான சப்போர்ட் கிடைக்கும். நானும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இப்போ வந்து எதுவுமே இல்லாம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எந்த யூஸ்மே கிடையாது. இதுக்கு ஜெயிலே போட போறாங்க. நடக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடக்காது. ஓகேம்மா. இப்போ என்னடான்னா திருநங்கைகள்னாலுமே வந்து பாலியல் தொழில் பண்ணுறவங்க தான் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து மக்கள் இடையில நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரும்? இப்போ வந்து திருநங்கைகள் ஆகட்டும், அதே ப்ராஸ்டியூஷன் பண்ணுற பெண்கள் ஆகட்டும், அவங்க டார்ச் லைட் வச்சுன்னு ரோட்டில் நிற்கலைன்னா அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு கூட நல்லா இருக்காது. அதான் உண்மை. ஒரு பொண்ணு கூட வீட்டில் தனியாக இருக்க முடியாது, தைரியமாக இருக்க முடியாது, ரோட்டில் போயிட்டு வர முடியாது. பாம்பேலலாம் வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து அங்கீகாரத்தன்மையோடு நடக்குது. பூனே பம்பாயிலலாம் வந்து ப்ராஸ்டியூஷன் ரெட் லைட் ஏரியான்னு ஒன்று இருக்குது. ஏன் தெரியுமா? அந்த மாதிரி தேவைப்படுறவங்க பணம் கொடுத்து போயிட்டு வந்துடுவானுங்க. அங்கே வந்து இந்த கற்பழிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கம்மி. அது இங்கே இல்லை. அந்த ஒரு விஷயம் இப்போ இவங்க நடத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெண் கூட ரோட்டில் தைரியமாக நடமாட முடியாது. அவங்க அந்த ப்ராஸ்டியூஷன் தொழில் பண்ணுறதுனால தான் தேவை இருக்கிற அந்த காம எண்ணம் இருக்கிறவங்க போயிட்டு வந்துடுறாங்க. அந்த எண்ணம் அங்கேயே முடிஞ்சு போயிடுது. அப்படி இல்லைன்னா பல பெண்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிக்கப்படும். இதுதான் சத்தியமான உண்மை. என்னடா இந்த அம்மா இந்த வார்த்தையை சொல்கிறாங்களேன்னு நினைக்க வேண்டாம், இது உண்மைங்க. இப்போ வந்து யானைக்கு மதம் பிடிச்சதுன்னா என்ன ஆகும், நாய்க்கு வெறி பிடிச்சா என்ன ஆகும், அதே தான் மனுஷனுக்கு காமம் வந்தால் நடக்கும். எத்தனை குழந்தைங்க பாதிக்கப்படும், எத்தனை வயசான கேள்விங்க பாதிக்கப்படுவாங்க, எத்தனை வயசுக்கு வந்த பொண்ணுங்க பாதிக்கப்படுவாங்க, எத்தனை பேருடைய பெண்கள் வாழ்க்கை சீரழிக்கப்படும்னு சொல்ல முடியாது இந்த ப்ராஸ்டியூஷன் இல்லைன்னா. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அந்த ப்ராஸ்டியூஷனை தவிர வேற வாய்ப்புகள் கொடுக்கப்படலை. இன்னைக்கு வந்து நம்ம சொல்லலாம், நம்ம வந்து நாங்கள் நிறைய வாழ்க்கை கொடுக்குறோம், நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வேலை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நீ வரியான்னு தான் கேட்குறாங்க. அதான் உண்மை. பெண்களுக்கு நடக்குதா இல்லையா? மீடியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எத்தனை பெண்கள் சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு மீடியாவில் ஹராஸ்மெண்ட் நடந்தது, டைரக்டர் கூப்பிட்டாரு, கேமராமேன் கூப்பிட்டாங்க, ஃபினான்ஷியல் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கே சொல்லும் பொழுது அதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு இனமாக எங்களை பார்க்குறாங்க இல்லையா? அப்போ எங்களுக்கு நடக்காமையா இருக்கும். அது யாருடைய தப்பு? திருநங்கைகளுடைய தப்பா? மக்களுடைய தப்பு. அங்கே இருக்கக்கூடிய கொடூர எண்ணம் படைத்த ஆண்களுடைய தப்பு. அப்போ நிச்சயமா பாலியல் தொழில் இருக்கிறதால மட்டும்தான் பல பெண்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு. அதான் உண்மை. ஓகேண்ணா. இப்போ திருநங்கைகள் வந்து சில சாபங்கள் விட்டா நடக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அது உண்மைதானா? திருநங்கைகள் வயிறிருந்து சாபம் விட்டா கண்டிப்பா நடக்கும். எப்படின்னா அவங்களுக்கு அநியாயம் பண்ணி
அவங்களுக்கு ஏதோ ஒரு தவறை இழுத்து அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எடுக்கிறது, அவங்கள ஏமாத்துறது, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள். இப்போ நாஞ்சில் விஜயன் மாதிரி ஏமாத்திட்டு போனா அந்த சாபம் கண்டிப்பா அந்த ஆணை வந்து சேரும். ஒரு திருநங்கை போய் ஒரு ஆண் வந்து ஆசை வார்த்தைகள் கூறி காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த சாபம் அந்த ஆணுக்கு ஏற்படும். ஏன்னா மனதளவுல வந்து ஒரு திருநங்கை காதல் வந்து கொடுமையான காதல். எப்படி தெரியுமா? அது தன்னை தானே அழிச்சுக்கிட்டு ஆணை வாழ வைக்கக்கூடிய ஒரு காதல்னா அது திருநங்கை காதல் மட்டும்தான். பெண்கள் காதல் ஒரு நாள் அதுக்கு ஈடாகவே ஆகாது. ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து திருமணம் பண்ணி இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, நான் வந்து குழந்தைக்காகத்தான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு. நான் தான் காதலிச்ச ஒரு ஆணை குழந்தைக்காக ஒரு பெண்ணுக்கு தானம் பண்ணி அந்த குழந்தைய தான் குழந்தையா வளர்த்து அவனையும் தான் புருஷனா பார்த்து அந்த குடும்பத்தையும் தன் குடும்பமா பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கும்னா திருநங்கைக்கு தான் இருக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான காதல் ஒரு உணர்வு. அந்த உணர்வை வச்சு நீ விளையாடுற ஏமாத்துற அப்படின்னா அந்த சாபம் எவ்வளவு பெரிய சாபமா வரும். அவங்க போய் கடவுள்கிட்ட நின்று அழுதாங்கன்னா எந்த அளவுக்கு நீ ஒரு வாழ்க்கை பாதிக்கப்படும். கண்டிப்பா ஒரு திருநங்கை ஏமாத்துறோம்னா அந்த சாபம் நம்மள சும்மா விட்டாது. ஓகே, இப்போ நார்மலா வந்து திருநங்கையா இருக்க மாட்டாங்க, ஆனா திருநங்கையா வந்து அவங்களே வந்து அந்த மாத்திக்கிட்டு குடிக்கணுன்றதுக்காகவே வந்து பஸ்ல எல்லாம் போய் காசு கேட்கறதுலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்க சாபம் விட்டா நடக்குமா? இல்லை, கிடையவே கிடையாது. இப்போ நாங்கள் வந்து நிறைய எங்கள் ஜமாத்தில் வந்து எங்களுடைய தலைவிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாயக்குகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திருநங்கை அல்லாத ஆண்கள் வந்து வேடம் போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிற நபர்களை பிடிச்சி நாங்களே அடித்து உதச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறோம். ஏன் அப்படின்னா எங்களுடைய சமுதாயத்துக்கு கெட்ட பெயரை உருவாக்குற விதமாக அவங்க நடந்துக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் அந்த நடவடிக்கைகள் எடுக்கிறோம். இன்னைக்கு நிறைய அளவில் திருநங்கைகள் இருக்கிறோம். முக்கால்வாசி அந்த மாதிரி ஆண்கள் வேடம் போட்டு பிச்சை எடுக்கிறத வந்து நாங்கள் வந்து தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். எங்கள் சைட்ல இருந்து எங்கள் சமுதாய எண்ணத்தை பெயரை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு திருநங்கை பாயா பிறக்கிறாங்க, அதுக்கடுத்து திருநங்கையா மாறுறாங்க, அதுக்கடுத்து ஒரு டாக்டராவோ உங்களை மாதிரி அருள்வாக்கு சொல்றவங்களாவோ மாறுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் உங்களுக்கு எவ்வளோ கடினமா இருக்கும்? அதாவது திருநங்கை அப்படின்னு சொல்றது ஒரு ஈஸியா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த புடவையை நான் கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நிலையில வந்ததுக்கு அப்புறம் தான் ரேணுகா அம்மாவான்னு கையெழுத்து கும்பிடுறாங்க. இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொல்லியிருக்கிறாங்க. பாத்தியா, இவங்க பிள்ளை வந்து 9 ஆயிடுச்சு, அழியாயிடுச்சு, கொட்டையாயிடுச்சு, இந்த மாதிரிலாம் வந்து பலவிதமான கேளிகைக்கு உண்டான வார்த்தைகளை சொல்லி ஏசியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து சேர்க்காம போயிருக்காங்க, கூப்பிடாம போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. எக்கச்சக்கமாக வந்து அவமானங்கள். தன்னுடைய சிநேகிதர்கள்கிட்ட பேச முடியாது, தன்னுடைய உறவினர்கிட்ட பேச முடியாது, ஒரு கஷ்டம் சொல்லி தாய்கிட்ட போய் அழ முடியாது. ஒரு பொண்ணா பிறந்தா தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது அம்மா கிட்ட போய் ஓடி போய் அழுவாங்க. எங்களுக்கு அந்த பாக்கியம் கூட கிடையாது இல்லையா? அப்போ வந்து நிறைய சிரமங்களை பட்டு இன்னைக்கு வந்து ஒரு தகுதியில ரேணுகா அம்மா ஒரு கோயில் வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட் நிர்வாகம் பண்றாங்க. அப்படின்னு ஒரு தகுதி வந்ததுக்கு அப்புறம் தான் சமுதாயத்துல எனக்கு ஒரு மதிப்பு வந்து கிடைச்சது. அது வரைக்கும் வந்து சர்வசாதாரணமான ஒரு திருநங்கை ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மீடியால என்ன பார்த்தவங்க, என்னை பத்தி தெரிஞ்சவங்க, என்னுடைய சரௌண்டிங்ல மட்டும்தான் நான் மதிப்புக்குரிய ஒரு திருநங்கை, ஒரு அம்மா, ஒரு சாமியார் அம்மா. ஆனா இதுவே வந்து நான் இப்போ எனக்கு சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். ஒரு கடைக்கு போறேன், டக்குன்னு எடுத்து 5 ரூபா கையில கொடுத்துட்டான். ஒரு கடைக்குள்ள போய் நின்று 5 ரூபா எடுத்து கையில கொடுத்துட்டான். எதுக்குப்பா 5 ரூபா கொடுக்குறேன்னா போவோம் வெளியேன்றான். எதுக்குன்னா நான் வந்து பொருட்கள் வாங்க போயிருக்கேன், என்னுடைய ஜாமான் வாங்குறதுக்கு நான் அங்கே போயிருக்கேன். அவன் எடுத்து 5 ரூபா கொடுத்து வெளியே அமிச்சிட்டான். என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை. திருநங்கை அப்படின்னு சொன்ன ஒன்று. ரெண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஊருக்கு போகும்போது வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டு நின்று கூட வந்து நிற்கிறாங்க. நான் கார் பக்கத்தில் நின்றுட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன். கிட்ட வந்து பேசிட்டு எவ்வளோ ரூபா அப்படி, அதாவது செக்ஷுவல் ஒர்க்குக்கோசம் கேட்குறாங்க, ரேட் பேசுகிறாங்க. அப்போது தான் யாருன்னு தெரியாத வரைக்கும் திருநங்கை சமுதாயம் வந்து ஒரு பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு வர்க்கம் அப்படின்றத மட்டும்தான் இந்த மக்கள் மனசில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு பக்கம் பெண்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அவங்க சாமி, அவங்க ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத பிறப்பு, அவங்க காலில் வந்து கூப்பிட்டா நல்லது நடக்கும் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஆண்கள் பாதி பேர்களில் வந்து 110 பேர் கூட தெய்வம்னு நினைக்கல. புரியுதுங்களா? அப்போது இந்த இனத்தை பற்றி எதிர்பாலினமாக இருக்கக்கூடிய இனங்கள் ஒவ்வொரு இனங்கள் ஒவ்வொரு கருத்துக்கு வச்சிருக்கு. ஆண்கள் வந்து பாலியல் தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க, பெண்கள் வந்து தெய்வ நிலையை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பல கோணங்களில் வந்து பார்த்து
எங்களுடைய வாழ்க்கையை அவங்க தீர்மானிச்சுக்கிறாங்க, நாங்கள் தீர்மானிக்கலை. ஓகேம்மா, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கும் திருநங்கைக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பாண்டு உங்களுக்கு இருந்திருக்கா? அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு நிறைய பெண் நண்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு பெண் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பேர் சொன்னால் பெரிய பிரச்சனைகள் வரும். ஏன்னா இவங்க பேர் சொன்னேன், அவங்க பேர் சொன்னேன். நிறைய பெண்கள் எனக்கு கூட வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறாங்க. ரொம்ப, அதாவது என்னுடைய தாய்க்கும் மேலாக அன்பாக இருக்கிறாங்க. எனக்கு வந்து என் திருநங்கை சமுதாயத்தில் எனக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, சந்தியான்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பிரியம். எனக்கு அவங்க மேலே ரொம்ப பிரியம். இந்த மாதிரி நிறைய பேர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நிறைய பேரால் நான் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட இவங்க நம்மளை நம்புறோம், நம்ம தான் எல்லாமே அவங்களுக்கு நம்ம நினச்சிப்போம் பைத்தியக்காரத்தனமா. நம்ம அவங்களுக்கு எல்லாமே போல இருக்கு, நம்ம தான் அவங்களுக்கு எல்லாமே போல இருக்கு, நம்மளே அவங்க சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது அவங்களுக்கு பெரிய ஒரு மோசத்தை பண்ணிடுவாங்க. இது மாதிரி பெண்கள் தான் நிறைய பண்ணியிருக்காங்க, பெண்களே நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா சின்ன பொண்ணுங்க தானே, நான் நம்பின இடத்துலலாம் நிறைய மோசங்கள் அடைஞ்சிருக்கேன், நிறைய மோசங்கள் அடைஞ்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு உஷாராயிடுறது, கொஞ்சம் காலகட்டங்கள் பார்த்து பழகிறது, ஒரு அளவுக்கு பழக்க வழக்கத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரு அளவு எல்லாமே அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு அளவு தான் இருக்கணும், ஒரு அளவுக்கு தான் பழகணும், ஒரு அளவுக்கு தான் இடம் கொடுக்கணுன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேம்மா, இப்போ திருநங்கைகள் வந்து பஸ்ல வந்து காசு கேட்கும்போது எங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து நம்ம ₹1 வாங்கினாலும் நமக்கு கோடிக்கணக்கில் காசு சேரும் சொல்லுவாங்க. அது உண்மைதானா? கண்டிப்பா கண்டிப்பா. சுக்கிரனுடைய அம்சம் பொருந்தியவர்கள் திருநங்கைகள். அதனால கண்டிப்பா அவங்க கிட்ட ₹1 வாங்கி வச்சோம்னா கண்டிப்பா காசு வந்து சேரும் நம்மளுக்கு.